அந்த பனையூரிலே விஜய் வரும் பொழுது தூத்துக்குடியை சேர்ந்த அந்த டிவிகே கட்சி தற்கூரி விஜய் கட்சியை சேர்ந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அந்த காரை மறைச்சாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், தர்ணா பண்ணாங்க. அவங்க ஆதரவாளரோடு போய் காரை மறைச்சி அந்த காரை வந்து விஜய் கார்ட்ட பேசணும், விஜய்கிட்ட தன்னுடைய கோரிக்கை சொல்ல வேண்டும் என்று பல ஆண்டுகளாக விஜயனுடைய ரசிகராக ஆதரவாளராக விஜய் மக்கள் இயக்கம் என்று இருந்தது. அது அவங்க தந்தை சந்திரசேகர் அதை பார்த்துட்டு இருந்தார். அவங்க ஏடிஎம்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க அந்த விஜய் மக்கள் இயக்கம் எல்லாம். ஏன்னா ஜெயலலிதா ஆப்படிச்சா இல்லை, அதனால ஜெயலலிதா பார்த்தா இவங்களுக்கு பயம். நம்ம இவங்களை சும்மா விட்டதுனால, ஃப்ரீயாக விட்டதுனால தான் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுகிறான் இந்த பொறுக்கி பையன், இந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன் தற்கொலை விஜய். அந்த விஜய் மக்கள் இயக்கம் இருக்கிற காலம் தொட்டு அந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த சகோதரி அஜிதா அதிலே பணியாற்றி வருகிறார். சொந்த பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டான், தமிழக வெத்து வெட்டு கழகம்னு சொல்லி. அதில் இந்த பொம்பளை அஜிதாக்கு போஸ்டிங் தரேன்னு சொல்லி, மாவட்ட செயலாளர் போஸ்டிங் தரேன்னு சொல்லி அந்த புஷி ஆனந்த லட்சக்கணக்கில் பணம் வாங்கி பல ஆண்டுகளாக ஏமாற்றி வரான். ஆனால் அந்த பெண் அஜிதாவிற்கு அந்த போஸ்டிங் வழங்கலை. ஸோ அந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கேட்டு அஜிதா போய் அஜிதா போய் விஜய் கார் தற்கொலை விஜய் கார் முன்னால தர்ணா பண்ணிச்சு. அப்புறமா விஜயனுடைய பாதுகாவலர்கள் அவங்க கட்சிக்காரெல்லாம் போய் அந்த பொண்ணை அங்கேருந்து அப்ரூவ் படுத்திட்டாங்க. அது அங்கே தர்ணா உக்காந்துச்சு. என்கிட்ட பதவி வாங்கி தரேன்னு சொல்லி என்கிட்ட புஷியானது எத்தனை லட்சம் பணம் வாங்கியிருப்பான். நான் விஜய் மக்கள் இயக்கம் காலம் தொட்டு நான் பணியாற்றி வருகிறேன், எத்தனை லட்சம் என் சொந்த பணத்தை செலவு செய்திருப்பேன். இன்றைக்கு இன்னொருவனிடம் வேறு ஒரு நபரிடம் இன்றைக்கு பல லட்சம் பணம் வாங்கி கொண்டு அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த பிராந்தி கடைக்காரன், அந்த புஷி ஆனந்தன் வேற ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லி அந்த பெண்ணு தர்ணா பண்ணிச்சு. பெரிய தகராறெல்லாம் ஆச்சு. விஜய் பயந்தன் உள்ள ஓடிட்டான். அவன் தொடரடி இல்லை விஜய். அவன் வீரத்தெல்லாம் ஒரு அறைக்குள்ள ஒரு பொம்பளை கிட்ட காட்டுவான் சரக்கை போட்டுட்டு. அதுதான் அவன் வீரம். சினிமாவில் மட்டும் ஃபைட் பண்ணுவான், அதோட டூப். இவன் சொந்தம் கிடையாது. அவன் பயந்து ஓட்டான். இந்த பொம்பளை பார்த்தோன்னா டவுசர் லூஸ் ஆகிடுச்சு அவனுக்கு. புஷி ஆனந்தன் என்ன பண்ணிட்டான், இவங்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தான் இல்லை இந்த சகோதரி அஜிதா கிட்ட. புஷி ஆனந்தன் என்ன பண்ணிட்டான், புஷி ஆனந்தன் வந்து பின்வா சொல்லி அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த நிர்மல் குமார் இவங்கெல்லாம் போய், ஆரோக்கியராஜ் இவங்கெல்லாம் போய் அந்த பெண்கிட்ட சமாதானப்படுத்தி, நீ கொடுத்த பணத்தை நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் புஷி ஆனந்தன் கிட்ட இருந்து, உனக்கு எதனா போஸ்டிங் கொடுக்குறோம், சமாதானமாக போமான்றாங்க. அப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அஜிதா சரி நான் கடைசி வரைக்கும் விஜய் ரசிகராக விஜய் ஆதரவாளராக இருக்கிறேன், நான் விஜய்க்கு தொண்டராக இருக்கிறேன், அவங்க அனுதாபியாக இருக்கிறேன், நான் இந்த நிலையிலேருந்து நான் மாற மாட்டேன், சத்தியமாக நான் விஜய்க்காக மக்கள் பணி ஆற்றுறேன், நான் தூத்துக்குடி போயிடுச்சு. அது தூத்துக்குடி போன உடனே இது ஒரு பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு இல்லை. ஒரு பெண் பல ஆண்டுகளாக தூத்துக்குடியிலே விஜய் மக்கள் இயக்கம் காலம் தொட்டு இன்று வரை விஜய்க்காக அது எவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவன் புஷி ஆனந்தை ஏமாத்திருக்கான். அவன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏமாத்திருக்கான். அதில் மனம் ஒடிஞ்சு போய் அது ஊருக்கு போயிடுச்சு. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இந்த டிவிடிக்கள் இருக்காங்க இல்லை, இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறானுங்களே, இவன் விஜய்க்கு ஜாலரா தட்டுறவனுங்க, இவன்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க, அதாவது வந்து அந்த முகிலன்னு சொல்லி ஒருத்தன் போய் கட்சியில் சேர்ந்துருப்பான். இப்போ டிவிக்கில் அவன் வீரப்பன் கூட காட்டில் இருந்த ஒரு தீவிரவாதி அக்யூஸ்ட். அவன் வீரப்பன் நல்லவர். இந்த முகிலன் மாதிரி ஆட்களோட இந்த முகிலன் மாதிரி ஆட்களையெல்லாம் வீரப்பன் கூட சேர்த்தனால தான் இவனுங்கெல்லாம் சேர்ந்து துரோகம் பண்ணி தான் வீரப்பனை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு வீரப்பனை கொண்டு விட்டான். வீரப்பெல்லாம் உயிரோடு வந்துருக்கணும். சொல்ல வருகிற செய்தி, இந்த முகிலன் போன்றவர்கள் இன்னொரு பொறுக்கி பையன், முடியெல்லாம் விட்டு பிச்சைக்கார மாதிரியே இருப்பான், டாஸ்மாக் கடமை நல்ல பிச்செடுக்கிற மாதிரியே இருப்பான். ஃபிலிக்ஸ்னா என்ன அவன் பேர், ரெட்ஃபிளிக்ஸுடைய யூடியூப் சேனல் அவன் நடத்துகிறான். ஃபிலிக்ஸ் என்ன அவன் பேர். அவனும் சவுக்கு சங்கர் ஓமே செக்ஸ், அதெல்லாம் பெரிய பரபரப்பாச்சு. இவனுங்கெல்லாம் போய் விஜய் கிட்ட கட்சியில் சேர்ந்தானுங்க. பூரா ஃப்ராடு பசங்க தானே இந்த ஃப்ராடு பையன், இந்த தற்கூரி பொம்பளை பொறுக்கி விஜய் கிட்ட போகிறவனுங்கெல்லாம். இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணானுங்க, ஒரு யூடியூப்பில் ஒரு பொருளை கிளப்புறாங்க. ஏன்னா அஜிதா தூத்துக்குடியை சேர்ந்த டிவிகே கட்சியை சேர்ந்த அஜிதா விஜய் கார் முன்னால் மறிச்சியை தர்ணா பண்ணி அங்கே உண்ணாவிரதம் மறியல் போராட்டம் பண்ணதால இவங்களுக்கு மரியாதை போயிடுச்சு. இதை திசை திருப்பறதுக்கு இவன் யூடியூப் சேனலில் ஒரு வைரலாக ஒரு செய்தியை பரப்புறான். என்னன்னு கேட்டால், இந்த அஜிதா வந்து திமுகவின் தூண்டுதலின் பேர் தான் அஜிதா வந்து
திமுகவின் தூண்டுதலின் பேரில் தான் அஜிதா வந்து விஜயனுடைய காரை மறித்து தர்ணா பண்ணது. இது திமுக பார்த்த வேலை. அவன் என்ன சொல்கிறான், அந்த முகிலன்னு சொல்கிறக்கான்ல ஒரு பொறி பையன், இப்போ விஜய் கிட்ட சேர்ந்த மாதிரி, அவன் என்ன சொல்கிறான், இது வந்து கனிமொழி பார்த்த வேலைன்றான். கனிமொழி அக்கா மேலே பழி தூக்கி போடுறான். அப்புறமா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 2 அமைச்சரை சொல்கிறான். மாண்புமிகு அண்ணன் அனிதா அவர்கள், மாண்புமிகு அக்கா கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் அக்கா கீதா ஜீவன் 2 பேர் மேல பழி போட்டு கனிமொழி அக்கா தூண்டுதலாம். இதுக்கு கனிமொழி அக்கா தூண்டுதலாம், திமுக தூண்டுதல தான் இந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி போய் காரை மறிச்சிச்சு. இதெல்லாம் திமுகவின் தூண்டுதல் பேர்ல திமுக சொல்லி தான் அந்த பொண்ணு இவ்வளவு தூத்துக்குடி சேர்ந்த பொண்ணு அஜிதா வந்து இவ்வளவு வேலை பார்த்துச்சுன்னு அது மேல திமுக சாயம் போசினாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, அது அக்மார்க் விஜயனுடைய ரசிகர். ஆரம்ப காலத்துல இருந்து விஜய் மேல பைத்தியம். இந்த விஜய் மேல பைத்தியமா இருந்தா இப்படிதான் அஜிதாக்கு என்ன நிலைமாச்சு, இன்னைக்கு தூக்க மாத்திரை போட்டு சூசைட் பண்ணிக்கிச்சு. அது தூக்க மாத்திரை போட்டுன்னு சூசைட் பண்ணிக்கிச்சு. ஏன்னு கேட்டா, நான் உண்மையா உழைச்சேன் விஜய்க்காக, நான் விஜய்க்காக உண்மையா உழைச்சேன். எத்தனை லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டான் புஷி ஆனந்த் தமிழ்நாடு ஃபுல்லாக பணம் வாங்கி தான் போஸ்டிங் கொடுப்பான். நகரச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், மாவட்ட செயலாளர், எல்லா நிர்வாகிகள், எல்லா போஸ்டிங், ஒரு மாவட்ட துணை அமைப்பாளர்னா கூட அவன் புஷி ஆனந்தனுக்கு பணம் கொடுக்கணும். அந்த புறம்போக்கு பயங்கரால புஷி ஆனந்த் அவனுக்கு பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தாதான் போஸ்டிங். ஒரு போஸ்டிங்க்கு 10 பேர்கிட்ட பணம் வாங்குவான் புஷி ஆனந்தன். ஒருத்தர் தானே கொடுக்க முடியும், 9 பேர் ஏமாந்து போவான். இதுதான் இன்னைக்கு தமிழக வெத்து கழகத்தில் பதவி வாங்குறதுக்கு இப்படி தான் அவங்க பணம் கொடுத்துட்டு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அந்த கட்சி மயிறு எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரப்போறது இல்லை. முதல்ல விஜயை ஜெயிப்பானான்னு சந்தேகம். இந்த பைத்தியார கூட்டம் அவன் பின்னால போகுது. நான் சொல்ல வருகிற செய்தி, இன்னைக்கு அஜிதா வந்து எனக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, போஸ்டிங் கொடுக்கலன்னு சமாதானப்படுத்தி அமிச்சிங்க. நான் அங்கே வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், என் உடலில் இறுதி மூச்சு இருக்கும் வரை நான் விஜயனுடைய அபிமானியாக தொண்டராகத்தான் இருப்பேன்.